நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலுக்கு எடுத்துட்டு வந்துருக்கூடிய மகேந்திரா ஸ்கார்பியோ. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு காசோட அப்டேட்டும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 2004 மாடலுங்க. இதுக்கு முன்னாடி 3 ஓனரு, வாங்குறவங்க 4th ஓனரு. காஞ்சிபுரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டியோட இன்சூரன்ஸ் இன்னும் உங்களுக்கு 1 மாசம் லைவ்ல இருக்கு. காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. காரோட டயர் கட்டுப்போம். பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் கிரேல கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கலர்ல இருக்கு. ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. நல்ல ஒரு 8 சீட்டர் காரு, டீசல் வேரியண்ட்டுங்க. லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்க, நல்ல ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். 4 டயருமே உங்களுக்கு நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக காரோட இன்டீரியர்லாம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 பேர், சென்டரில் ஒரு 3, ஃப்ரண்ட்ல ஒரு 2 பேர், மொத்தம் ஒரு 7-8 பேர் தாராளமாக போகலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்க. உங்களுக்கு ஏசி மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூயும் கிடையாதுங்க. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். 2.6 டர்போ இன்ஜின் வந்துடும். இதுல இன்டீரியர் சீட்லாம் பாருங்க. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். வண்டி இது வரைக்கும் ஓடிக்கூடிய கிலோமீட்டர் 86,377 ஓடி இருக்குங்க. வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் இவ்வளவுதான். வண்டியில ஏசிலாம் ஒர்க்கிங்ல இருக்குங்க. பயணியர் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. 4மே இதுல உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருங்க. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கும். இவங்க சொல்ற விலைக்கு இந்த வண்டி கொஞ்சம் ஒர்த்தபுளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரோட இன்ஜின் ரூமை காட்டுறோம் பாருங்க. காரோட இன்ஜின் ரூமும் பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரஸ்டும் கிடையாது. பவர் ரூம்ல பேட்டரி போட்டுருக்காங்க. இன்ஜினுமே ரொம்ப நல்லா தெளிவா இருக்குங்க. ஏசி அவ்வளவு கூலிங், சூப்பரா இருக்கு வண்டி. வண்டி பழைய இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. 2.6 டர்போ இன்ஜின் வந்துடும். ஸோ இதனுடைய மாடல் பாருங்க, 2004 மாடலு, 3 ஓனருங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. டயர் பர்சன்டேஜ் நல்லா இருக்கு. இன்சூரன்ஸ் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு. இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிறதால 2,10,000 சொல்லியிருக்கு. ஃபைனலா ஒரு 180 கொடுத்துடலாம் வண்டி. தேவைப்படுறவங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொரு கார் நம்ம லைனப்ல இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வண்டியோட கண்டிஷன் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசியும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கூலிங் அப்படியே இருக்கு. வண்டி ஓட்டும் போது எப்பவுமே சேஃப்டி பெல்ட் போட்டு ஓட்டுங்க. பொறுமையா ஓட்டுங்க. கார் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 180 பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி நல்ல ஒர்த்தபுளா இருக்கும். வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வண்டி நீங்க பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் மாருதி ஸ்விஃப்ட் ZDIங்க. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க T07BW 9777ங்க. நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர். இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2014 மார்ச் மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. சிங்கிள் ஓனர் காருங்க. வாங்குறவங்க செகண்ட் ஓனரு. டாப் அண்ட் வேரியன்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும். டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா MRFல நியூ டயர் ரீசெண்டாக போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அலைவிலோட கொடுத்துருக்காங்க. காரோட எக்ஸ்ட்ரீம் பாருங்கள். பியூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இந்த வண்டி இருக்குங்க. காரோட இன்டீரியரும் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் 10 இன்ச்சில் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க. பிளாக் அண்ட் ரெட்டில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுன்னு எல்லாமே இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது டீசல் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு லிட்டருக்கு 20லேருந்து 23 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய நல்ல வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸு கிடைக்கும். பேக்கில் பாருங்கள், ஸ்பாய்லரு,
ரியர் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு லோன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் அந்த வண்டி இருக்குது. இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குங்க. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக், ஆன்டி பிரேக் சிஸ்டம் வந்துடுங்க. இதில் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் 1,26,000 இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஸோ சிங்கிள் ஓனர் காரு, வாங்குறவங்க செகண்ட் ஓனருங்க. ஸோ அதனால் இவங்க கொடுக்குற விலைக்கு இந்த காரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். காரோட இன்ஜின் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாகவே இருக்குங்க. எந்த ஒரு ரெஸ்ட்டோ, ஆயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. காரோட இன்ஜின் நம்பர்லாம் பாருங்கள், சேஸ் நம்பர்லாம் பாருங்கள், நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 4,75,000 சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க. வாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு விலையை நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். கையில் ஒரு 60,000 இருந்தால் போதுங்க, இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும்.